நல்ல பாடம் கற்றுக்கோங்க. மறக்காமல் யாருன்னா வந்து இப்போ வந்து மைசூர் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா, சென்னை பசங்க யாருன்னா வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் யாருன்னா இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, மச்சான் இது வந்து மைசூர் ஹைவேஸ் தானே, மைசூர் ஹைவேஸில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஒரு ஹைவேஸ் போனீங்க வந்து அதில் போகக்கூடாது. பைக் முக்கியமாக சரிங்களா. எங்கள் லக்கு வந்து போலீஸ் வந்து ரைட்டில் இருந்தாங்க. நாங்கள் பட் இருந்த வந்து போலீஸ்கார் வந்து கத்துனா ஆனால் வந்து நாங்கள் பண்ணி எப்படியோ வந்து திரும்ப ஒன் வேலே வந்து வண்டி கீழே இறக்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வீஸ் ரோடு போகும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வீஸ் ரோடு போகும். இதை பக்கிட்டே போது பாருங்கள். இந்த லைனில் தான் நீங்கள் போகணும். அதை மட்டும் மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். டீ குடிச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து. அப்பா என்னது எதா பாட்டிலா வச்சுக்கோ, வச்சு கையில் வச்சுக்கோ. இல்லை இது இங்கே எதில் வச்சு எதில் பேக் வச்சுக்கோ பின்னாடி. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உட்கார் போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு. இந்த ரோடு தான் நீங்கள் போகணும். இங்கே மேலே போகக்கூடாது. இந்த ரோடு மேலே நீங்கள் ஃபைன் போகக்கூடாது. இந்த ரோடு தான் நீங்கள் போகணும் பைக்கு. ஓகேங்களா? ஓகே. ஹோட்டலில் இப்போ நம்ம இங்கேருந்து ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோடு எப்படி போகுதுன்ட்டு. இந்த பக்கம் வந்து அந்த ரோட்டில் வந்து கார்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த ரோட்டில் தான் வந்து பைக் போகணும். லோக்கலில் போகிறவங்க ஃபைன், காரும் ஃபைன், இப்படி போகலான்னா. ஆனால் பட் அந்த ரோட்டில் வந்து பைக் போகவே கூடாது. போனால் போலீஸ் மாட்டிப்பீங்க, ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஃபைன் போட்டு எங்கே போகுதுன்னு அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கொஞ்ச தூரம் போய்ட்டு உங்களை நான் வ்ளாக் பண்ணுறேன். பாருங்கள், சைடில் பாருங்கள். அப்படியே வந்து மழையை வந்து குடஞ்சி தான் நமக்கு ரோட்லாம் போட்டிருக்காங்க. அப்பா எப்படி பாருங்கள் இந்த மலை கல்லுலாம் மேலே அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. சைடில் ஒரு சைன் போர்ட் போட்டிருந்தாங்க இந்த பக்கம். இல்லை இதில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து கல்லுலாம் வந்து உருண்டு வரட்டுற மாதிரி வந்து சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், அதுவே வந்து ஆமாம் எல்லாம் மழை தான். அது வந்து கொஞ்சம் பார்த்தா வந்து பயமாக இருந்தது எங்களுக்கு. கொஞ்சம் அப்படி தான் பேசுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கே மச்சான் கோபுரம் இல்லை. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சும் எடுக்க முடியல. ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தால் கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், உடனே இந்த மாதிரி வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்துடுது. என்ன பண்ணுறது? இப்போ எங்களோட பிளான் வந்து வயநாடு தான். வயநாட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து வயநாட்டில் போய்ட்டு உங்களுக்கு நாங்கள் அங்கேருந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் வந்து நான் கிளியராக சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த ரோடு. கொஞ்சம் அந்த ஹைவேஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு ஊருக்குள்ளே போகிறோன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு மக்களே. இதுவும் நல்லா தான் இருக்குது.
ஒரு கோயில் வேற. ஐயோ ஒரே சேராக இருக்கு. ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணோம். இங்கே பாரு எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாரு ட்ராக்ல. மேலே கரண்ட் தானே படுது. ஓ வைப்ரேஷன் மாதிரி ஆகும். அதில் ஆல்ட்டோ சூப்பராக இது பாரு. அலாய் வீல்லாம் போட்டு. ஆமாம் ஓட்டுறதுக்குலாம் சின்ன வண்டி நல்லா பவராக இருக்கும். ஆமாம் கேரளாலலாம் முக்கால்வாசி ஆல்ட்டோ தான். ஆல்ட்டோ ஜீப்பு இது 2 தான். ஆமாம் ஒரு டீப் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா. பா சூப்பராக போகிற குளம். இங்கேருந்து ஒரு ஹைவே ரைட்டா லெஃப்டா? ரைட்டா போகுது. சரி சரி. அப்பா எப்படி? ஓகே ஓகே ஓகே. ஐயோ குழந்தை பாவம். ஐயோ ஐயோ எலும்பு தெரியுது, செத்துரும் அது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் கூட இங்கே உதவி பண்ண மாட்டானுங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இதே வந்து நம்ம சின்னையாக இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக் பர்சன் தான். எப்பவுமே டாக் பர்சன்றதை விட ஒரு அனிமல் பர்சன் சொல்லலாம். எல்லா விலங்குகளும் ரொம்ப பிடிக்கும். நான் அது சின்ன குழந்தை. அதுன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும். அடிபட்டிருக்கு காலில், முடி கொட்டி. இதெல்லாம் பார்க்கும்போது மனசே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இதோ நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து vlog பண்ணுறேன் மக்களே.